ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்கள் ஏபிஜே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை பேந்தர்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் இந்த மேட்சோட ஒரு சின்ன ஒரு கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஒரு 5 ஓவர்ஸ் போட்டி. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிலைட் ஸ்டேடியம்ல ப்ளே பண்ண போறோம். ஸோ இது ஒரு குட்டி கேம் பிளே. ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வாங்க நேரா ரொம்ப பேசாம நேரா மேட்ச்க்குள்ள போலாம். அண்ட் வி ஆர் ஹியர் அட் மெல்போர்ன் ஸ்டேடியம் நண்பர்களே. ஸோ போட்டி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் மேட்ச் நடக்க வந்துட்டு கூட்டம் நிறைய வரும் நம்புறேன். ஸோ இட்ஸ் மதுரை அப்ப அகைன்ஸ்ட் திருப்பூர் தமிழன்ஸ் டீமோட பிளேயிங் லெவன் இதுதான் இருக்குது. விஜய் சங்கர் வந்துட்டு இன்ஜுரி காரணத்துல வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ணல. வாங்க வந்துட்டு டாஸ் டைமுக்கு போகலாம். ஸோ வி ஆர் ஹியர் டாஸ். ஸோ டாஸ் ஸ்பின் பண்ணிருக்காரு கேப்டன் ஹரி நிஷாந்த் ஃப்ரம் மதுரை அண்ட் திருப்பூர் தமிழன்ஸ் வந்துட்டு ஹெட்ஸ் கேட்டிருக்காரு சாய் கிஷோர் கேப்டன். என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு டாஸை திருப்பூர் தமிழன்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. So they have chosen to bat at first. So அருமையாக இருக்கிறது. அந்த இடத்துல வந்துட்டு டாஸை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். டாஸை ஜெயிச்சு நாங்க பேட்டிங் எடுத்துக்கிறோம். துஷார் ரகேஜா அனிருத்தா சீதாராம் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு ஓப்பனிங் பண்ண போறாங்க. முதல் பந்து அஜய் கிருஷ்ணா போலிங். முதல் ஓவர் டு துஷார் ரகேஜா ஆன் ஸ்ட்ரைக். முதல் பந்து ஆஃப் தி ஓவர் கமிங் அப். போஸ்ட் டெலிவரி லெக்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிளோட ஆரம்பிக்கிறார் முதல் பந்திலேயே. சிங்கிள் டு ஸ்டார்ட் தி ஓவர் வித். இரண்டாவது பந்துக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்ல வந்துட்டு அனிருத்தா சீதாராம் இருக்கிறாரு. செகண்ட் டெலிவரி கமிங் அப். செகண்ட் பால் அனிருத்தா சீதாராம் அஜய் லெக்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு. இவரும் வந்துட்டு முதல் பந்து ஒரு சிங்கிள் டபுள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், they are going for a 2. they are running for 2 அந்த இடத்துல and they have taken 2 runs. 2 பந்துகள் முடியல வந்துட்டு திருப்பூர் தமிழன்ஸ் 3 ரன்கள். விக்கெட் எதுவும் இழப்பில்லை. அஜய் கிருஷ்ணா வந்துட்டு ரன் கொஞ்சம் கொடுத்திருக்கிறாரு. மூன்றாவது பந்து அஜய் கிருஷ்ணா இஸ் பாலிங் டு அனிருத்தா சீதாராம். ஷார்ட்டா போட்டாரே. ஒரு இன்சைட் எட்ஜ் டாட் பாலுங்க. அந்த இடத்துல டாட் பால் கிடைச்சிருக்கு. டாட் பால். அனிருத்தா சீதாராம் கொஞ்சம் யோசிக்கிறார். இப்ப நம்ம என்ன பால் பிளே பண்றது, என்ன ஷாட் அடிக்கிறது யோசிக்கிறாரு அந்த இடத்துல. நான்காவது வந்து 3 பால்ல 3 ரன் அடிச்சிருக்காங்க மதுரை. நான்காவது பந்து கமிங் அப். அஜய் கிருஷ்ணா இஸ் பாலிங் டு அனிருத்தா சீதாராம். டெலிவரி ஷார்ட் பால் மறுபடியும் லெக்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு. மிட் விக்கெட் திசையில போயிருக்கு. 4 கிடைக்குமா அந்த இடத்துல ஃபீல்டர் சேஸ் பண்றாரு. தடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். எஸ், இங்க தடுத்துட்டாரு. ஒரு சிங்கிள் தான் கிடைக்குமா. 2 ஓடி இருக்காங்க. ஸோ 4 பால்ல திருப்பூர் 5 ரன் அடிச்சிருக்காங்க. பெருசா வந்துட்டு 6 போர்ட்ஸ் அடிக்கல. அஜய் கிருஷ்ணா அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்காரு. நல்லா வந்து டைட் அண்ட் லைன்ல மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 5வது பந்து கமிங் அப். அஜய் கிருஷ்ணா இஸ் பாலிங் டு அனிருத்தா சீதாராம். இந்த முறை நேரா ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ 5 பந்துகளில் திருப்பூர் தமிழன்ஸ் 6 ரன்கள். விக்கெட் எதுவும் இழப்பில்லை. ஸோ துஷார் ரகேஜாக்கு கொண்டு ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு துஷார் ரகேஜா ஸ்ட்ரைக் வரார் முதல் பந்துக்கு அப்புறமா. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் அண்ட் இட்ஸ் அஜய் கிருஷ்ணா பவுலிங் டு துஷார் ரகேஜா. பால் ஷார்ட்டா போட்டார். வைடுங்க. அகலப்பந்து ரொம்ப அகலமா போயிருக்கு. ரொம்ப பவுண்டரி கிடைச்சிருக்குங்க அந்த இடத்துல. பவுண்டரி ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு அந்த இடத்துல அகலப்பந்துல. ஃப்ரீ ரன்ஸ். திருப்பூர் தமிழன்ஸ் 11 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு 11 ரன் அடிக்கல. 5 ரன் எக்ஸ்ட்ரா ரன்ல வந்ததுனால வந்துட்டு 11 ரன் வந்துருக்காங்க 5 பால்ல. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப். அஜய் கிருஷ்ணா டு துஷார் ரகேஜா. ஒரு இன்சைட் எட்ஜ் இன்னொரு பவுண்டரி இந்த ஓவர்ல. பவுண்டரி. ஸோ முதல் ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா வந்துட்டு திருப்பூர் தமிழன்ஸ் 15 ரன்கள். விக்கெட் எதுவும் இழப்பில்லை. நல்ல ஒரு ஓவர் போட்டு இருந்தாரு அஜய் கிருஷ்ணா. திடீர்னு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. ஸோ ஸ்வப்னில் சிங் வராது இப்போ பவுலிங் போடுறதுக்கு. ஸ்வப்னில் சிங் கமிங் டு பவுலிங். முதல் பந்து ஸ்வப்னில் சிங் இஸ் பவுலிங் டு அனிருத்தா சீதாராம். முதல் பந்து ஸ்வப்னில் சிங் என்ன செய்வாருங்க, விக்கெட் எடுப்பாரா. ஷார்ட்டா போட்டாரு. மிட் விக்கெட் திசையில தட்டி விட்டுருக்காரு. ஒரு குயிக் சிங்கிளா. குயிக்கா சிங்கிள் விட்டாங்க. 2 ஓடுறாங்க. ரன்னிங் மீடியம் ஃபாஸ்டா இருக்கும். ரன் அவுட் அடிக்க வாய்ப்பு. தப்பிச்சிருக்காங்க. ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க முதல் பந்துலயே வந்துட்டு. இரண்டாவது பந்து கமிங் அப். ஸ்வப்னில் சிங் டு அனிருத்தா சீதாராம். மிட் விக்கெட்ல வந்துட்டு ஆள் இல்ல. ஸோ இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. ஆனா வந்துட்டு டைமிங் இல்ல. ஒரு டாட் பால். மூன்றாவது பந்து கமிங் அப். ஸ்வப்னில் சிங் டு அனிருத்தா சீதாராம். இட்ஸ் கமிங் அப். பஞ்ச் பண்ணி விட்டாரு. டாட் பால். நான்காவது டெலிவரி கமிங் அப். இறங்கி வந்து அடிச்சார். ஓ நோ, கீப்பர் கேட்ச் சான்ஸுக்கு மிஸ் பண்ண ட்ரை பண்ணாரு கீப்பர். பட் கேரி ஆகல. டாட் பால்ங்க. 3 கன்சிக்யூட்டிவ் டாட் பால். திருப்பூர் 17க்கு 1. சிங் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க இது வரைக்குமே வந்துட்டு. ஸ்வப்னில் சிங் இஸ் பாலிங் டு அனிருத்தா சீதாராம். வருது. அவுட் சேஞ்ச் காலிங்க.
நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்வப்னில் சிங். நல்லா வைடா போட்டு காமிச்சாரு பால. ஒரு அவுட் சைடு எட்ஜ் காலிங்க. அவுட் சைடு எட்ஜ் வாங்கி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. திருப்பூர் தமிழன் 17-1. அனிருத்தா சீதாராம் அவுட்டுங்க. நல்ல பால் போட்டார் ஸ்வப்னில் சிங். நல்ல ஒரு எட்ஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர் செம கேட்சிங் அந்த இடத்துல. இதுக்கு எதுக்கு ரிவ்யூ போயிருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்துட்டு தெரியவில்லை. வெயிட் அண்ட் see எதனால ரிவ்யூ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு அவுட் சைடு கிளியரா தெரியுதுங்க. எட்ஜ் பட்டிருக்கு அண்ட் ஸ்லிப்ல நல்ல ஒரு கேட்ச். why did he go for a review அந்த இடத்துல? ஏங்க அதான் பேட்ல தெளிவா எட்ஜ் பட்டிருக்குன்னு தெரியுதுங்க. அப்புறம் எதுக்கு ரிவ்யூ போனீங்க? முதல் விக்கெட் காலி. அனிருத்தா சீதாராம் அவுட் ஃபார் 7 runs from 9 deliveries. திருப்பூர் 17-1. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். இந்த ஓவர்ல வந்துட்டு வெறும் 2 ரன் தான் கொடுத்திருக்காரு. மீதி எல்லாம் நல்ல பால். எஸ் ராதாகிருஷ்ணன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்வப்னில் சிங் டு ராதாகிருஷ்ணன். லாஸ்ட் பால் அவுட் சைடு எட்ஜ். இன்னொரு ஸ்லிப் இருந்தா இன்னொரு விக்கெட்டா இருந்திருக்கும். தப்பிச்சிருக்காருங்க அந்த இடத்துல வந்துட்டு. பவுண்டரி நோக்கி பால் போது வேகமா போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குது அந்த இடத்துல. பவுண்டரி டு எண்ட் தி ஓவருங்க. இந்த ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. பவுண்டரி வராம இருந்துச்சுன்னு பார்த்தேன். பட் லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி டு எண்ட் தி ஓவர். அண்ட் 2 ஓவர் முடியல திருப்பூர் தமிழன்ஸ் 21க்கு ஒரு விக்கெட் காலி. ஸ்லிப் இருந்தா இன்னொரு விக்கெட் இருந்திருக்கும். ஸ்வப்னில் சிங்கே தப்பிச்சாரு. ஸோ முருகன் அஸ்வின் வராரு இப்போ வந்துட்டு பவுலிங் பண்றதுக்கு. முதல் பந்து முருகன் அஸ்வின் இஸ் பாலிங் டு துஷார் ரஹேஜா. காலிங்க. அதாவது பால் வந்து பாத்தீங்கன்னா லெக் ஸ்டம்புக்கு வெளியே பிச் ஆகி ஒரு கூகுளி போட்டாரு. அது பேட்ல இன்சைடு வாங்கி கரெக்டா வந்துட்டு லெக் ஸ்டம்ப் அடிச்சிருக்கு. பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ஃபார் மதுரை பேந்தர்ஸ். துஷார் ரஹேஜாவும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போகுது? அமித் சாத்விக் வராரு அடுத்து பேட்டிங் ஆடுறதுக்கு. திருப்பூர் 21க்கு 2. இரண்டாவது வந்து முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். ஸ்டம்ப் லைன்ல ஒரு லீடிங் எட்ஜ் டாட் பால் இந்த ஃபீல்டர் இருக்காருங்க. தடுத்துட்டாரு. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அட்டாக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க இன்னைக்கு வந்துட்டு. இதே பாக்குறீங்க ஃபீல்டிங்ல. மூன்றாவது பந்து முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். மேபி வந்துட்டு ஸ்கூப் ஷாட் போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதை தவிர்த்து வேற பெட்டர் ஆப்ஷன் இல்ல. ஸ்கூப் ஷாட்ல லெக் சைடுல புல் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி நோக்கி பால் வேகமா போய்கிட்டு இருக்கு. தட் கோஸ் ஃபார் பவுண்டரி ஃபார் அமித் சாத்விக். நல்ல ஷாட்டுங்க. அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு லெக் சைடுல வந்துட்டு லோவா புல் பண்ணாரு. நல்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு ஃபார் அமித் சாத்விக். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. உடனே ஃபீல்ட் செட்டப் ஒரு மாற்றம் பண்றாரு கேப்டன் ஹரி நிஷாந்த். நான்காவது பந்து கம்மிங் அப். முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். திருப்பி அதே ஃபீல்ட்ல தான் நிக்கிறாங்க ஃபீல்டர்ஸ் எல்லாருமே. ஷார்ட்டா போட்டிருக்காரு. டாப் எட்ஜ் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. கேட்ச் கேரி அவளை கீப்பர் கையில பட்டு பால் மேல போயிருச்சு. பட் போர் தடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு 2 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் கீப்பர் வந்துட்டு ட்ரை பண்ணாருங்க. கீப்பர் விட்டு இருந்தாருன்னா போரே போயிருக்கும். கீப்பர் கையில பட்டதுனால வந்துட்டு 2 ரன்ஸோட வந்துட்டு பால் நின்றுச்சு. ஐந்தாவது வந்து முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். என்ன நடக்க போகுது? அமித் சாத்விக் ஓ காலிங்க. கேட்சிங்க. கீப்பர் இந்த முறை கேட்ச் பிடிச்சாருங்க. ஒரு 2 முறை கேட்சை மிஸ் பண்ணாரா? 3வது முறை தவறாது என்று கேட்சை அருமையாக பிடித்திருக்கார் விக்கெட் கீப்பர். முருகன் அஸ்வினுக்கு 2வது விக்கெட் இந்த ஓவரில். அமித் சாத்விக் அவுட் ஆயிருக்காருங்க. அடுத்த விக்கெட் காலி. நல்ல ஒரு இன்சைட் எட்ஜ். அமித் சாத்விக் அவுட் ஆயிட்டு சென்று கொண்டிருக்கிறார். திருப்பூர் 27க்கு 3. மான்கே பாப்னா வருது. ஹார்ட் ஹிட்டர் வராருங்க இப்போ பேட்டிங் ஆடுறதுக்கு. பால் ஆஃப் தி முருகன் அஸ்வின் ஓவர். 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மான்கே பாப்னா ஒரு 6 விடுவாரா கடைசி பால்ல? ஸ்கூப் பண்ண ட்ரை பண்ணாரு. டைமிங் மாட்டவில்லை. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடியல. திருப்பூர் 27க்கு 3. நாலாவது ஓவர் வந்துட்டு இன்னொரு ஸ்பின்னர் வருவாரா? எஸ் வாஷிங்டன் சுந்தர் வராருங்க. இன்னைக்கு வேணும் கேப்டன் ஹரி நிஷாந்த் இல்ல வாஷிங்டன் சுந்தர் இவங்க டீமுக்கு இன்னைக்கு. முதல் பந்து வாஷிங்டன் சுந்தர் டு ராதாகிருஷ்ணன். முதல் பந்து லெக் சைடுல தட்டி விட்டுருக்காரு. கேப்பை பிக் பண்ணிருக்காருங்க ராதாகிருஷ்ணன். தட்ஸ் கோயிங் இன் தி கேப் பட் வில் கெட் a 2. எஸ் 2 ஓடுறாங்க. சேவ் பண்ணிருக்காரு. 2 ரன் சேவ் பண்றாங்க டீமுக்காக. திருப்பூர் 29க்கு 3. இரண்டாவது டெலிவரி வாஷிங்டன் சுந்தர் டு ராதாகிருஷ்ணன். ரிவர்ஸ்ல பெருக்கி விட்டுருக்காரு. பால் ஷவர் ஷாட்டுங்க. கோயிங் ஃபார் 6. தட்ஸ் 1 bounce பவுண்டரி ஃபார் ராதாகிருஷ்ணன். தில்லுக்கு திட்டு ஷாட் ஆனாரு. ஆஃப் சைட்ல வெளில தூக்கி போடாரு பால். அழகா வந்துட்டு ரிவர்ஸ்ல பெருக்கி விட்டு ஒரு பவுண்டரி எடுத்துக்காரு. திருப்பூர் 33க்கு 3. நல்ல ஷாட்டுங்க. வாஷிங்டன் சுந்தர ரிவர்ஸ் ஸ்வீப் பண்றதுல வந்துட்டு அவ்வளவு ஈஸி கிடையாது. மூன்றாவது பந்து எஸ் ராதாகிருஷ்ணன் ஆன் ஸ்ட்ரைக். மூன்றாவது பால் ஷாட்டா போட்டாரு. ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டுருக்காரு. ஹைட் போயிருக்கு. வில் கோ ஃபார் டிஸ்டன்ஸ். இல்ல ஃபீல்டர் கீழ வராரு. கேரி ஆகாதுங்க. சிங்கிள் கிடைக்குது அந்த இடத்துல. சோ சிங்கிள் மட்டும் தான். ரன் பெருசா வரல அந்த பால்ல. 3.3 ஓவர்ஸ். திருப்பூர் 34க்கு 3. நான்காவது பந்து வாஷிங்டன் சுந்தர் டு மான்கே பாப்னா. பாப்னா ஒரு 6 அடி மச்சான். டாடா போடுறாரு. காலிங்க. ஓ மை காட் என்ன பாலுங்க அது.
அதாவது வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பால். பட் அது அவ்வளோ ஷார்ட்டா இல்லைங்க. இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ண டாப் ஆஃப் த ஆஃப் குச்சியை வந்துட்டு தட்டிட்டு போயிருக்கு. மான்கே பாப்னா விக்கெட் நம்ம ரீப்ளே பார்க்கலாம். மதுரை 4வது விக்கெட் எடுக்கிறாங்க. திருப்பூர் 34க்கு 4. ரோஹித் ராமலிங்கம் வராரு. அந்த பால் நான் உங்களுக்கு போட்டு ரீப்ளே காட்ட, நீங்க அதை பார்த்தே அவனுங்க கண்டிப்பா வந்துட்டு. வாஷிங்டன் சுந்தர் பால் போடுறாரு. ஸோ அவர் போடுற பால் நீங்க வந்துட்டு பாருங்க, அவர் இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணாருங்க. அது டாப் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்பில் போய் கரெக்டா அடிச்சிருக்கு. அதாவது வந்துட்டு அவர் டேர்ன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. பட் இவ்வளோ டேர்ன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஷார்ட் பால் வந்துட்டு இப்படி கரெக்டா போய் அட்டாக் ஆகும்னு வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. சோ சேட் ஃபார் மான்கே பாப்னா அந்த இடத்துல. 5வது வந்து வாஷிங்டன் சுந்தர் டு ரோஹித் ராமலிங்கம். திருப்பூர் 34க்கு 4. அவுட் சைடு எட்ஜி 4 கிடைக்குமா? 4 போவாது எனக்கு தெரிஞ்சு. எட்ஜி வந்துட்டு கரெக்டா பவரை கொடுக்கல அவரு. சிங்கிள் மட்டும் தான். 3.5 ஓவர்ஸ்ல திருப்பூர் 35க்கு 4. ஒரு விக்கெட் போச்சுன்னா வந்துட்டு திருப்பூர் அந்த இடத்துல வந்துட்டு ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாஷிங்டன் சுந்தர் கடைசி வந்து டு ராதாகிருஷ்ணன். லாஸ்ட் பால் ஸ்டம்ப் லைன்ல காலி. 5வது விக்கெட் காலி. வாஷிங்டன் சுந்தரோட 2வது விக்கெட். திருப்பூர் ஆல் அவுட் ஃபார் 35. என்னங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்திருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஓவர் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். 2 விக்கெட் எடுத்தாரு. எக்ஸ்பென்சிவா இருந்தார் ஸ்டார்டிங்ல. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். லீடிங் எட்ஜ்ல ஒரு கேட்ச் சுரேஷ் லோகேஷ் ஒரு அருமையா கேட்ச் கொடுத்திருக்காரு. ஸ்டம்பிங் வேற போயிருந்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு தேவை 35 ரன்கள் வெற்றி 36 ரன்கள் தேவை வெற்றி பெறுவதற்கு மதுரைக்கு 5 ஓவர்ல. வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். முதல் ஓவர் வந்துட்டு புவனேஸ்வரன் தான் போலிங் போட போறார் நம்மளுடைய திருப்பூர் டீமுக்காக. ஹரிநிஷாந்த் இஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சுரேஷ் லோகேஸ்வர் கூட பந்து. புவனேஸ்வரன் இஸ் பாலிங் டு ஹரிநிஷாந்த். ஸ்டம்ப் லைன்ல நல்ல பாலுங்க. பர்ஃபெக்டான யாக்கர் பால், டாட் பால் அந்த இடத்துல. முதல் பந்து டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. 2வது பந்து கமிங் அப். புவனேஸ்வரன் பவுலிங் டு ஹரிநிஷாந்த். ஷார்ட்டா போட்டாரு. லெக் சைட்ல அருமையா தட்டி விட்டுருக்காரு பவுண்டரிக்கு. கிளியரா ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. அது வந்துட்டு ஒரு தவறான லென்த். பவுண்டரி 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 பவுண்டரி. மூன்றாவது வந்து புவனேஸ்வரன் டு ஹரிநிஷாந்த் இஸ் கமிங் அப். தேர்ட் டெலிவரி புவனேஸ்வரன் டு ஹரிநிஷாந்த். மறுபடியும் டவுன் தி லெக் தாங்க. எல்லா பாலுமே டவுன் தி லெக்ல போட்டுட்டு இருக்காரு. இது 2 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபீல்டர்ஸ் ரொம்ப லாங்ல இருக்காரு. பட் ஓடலங்க. சிங்கிள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. 2 ரன் ஓடி இருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. சுரேஷ் லோகேஸ்வர் இஸ் கமிங் ஆன் ஸ்ட்ரைக் தற்பொழுது. புவனேஸ்வரன் 4வது வந்து டு சுரேஷ் லோகேஸ்வர். புவனேஸ்வரன் விக்கெட் எடுத்து கொடுக்கணும். ஒரு விக்கெட் எடுப்பாரா? ஸ்டம்ப் லைன்ல மறுபடியும் லெக்லயே போடுறாங்க. இன்னொரு ஷாட் 2 ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு. 3 ரன் ஓடலாம் நினைக்கிறேன். தெரிஞ்சு இருக்குது. இதுக்கு 3 ரன் ஓடுவாங்களா? இல்ல இதுக்கு 3 ரன் ஓடவில்லை. 2 ரன்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு டிசைட் பண்ணி நின்னுட்டாங்க 2 ரன்னோட. லாஸ்ட் பால் லாஸ்ட் 2 பால் இருக்கு. மதுரை 7 ரன் எடுத்திருக்காங்க. புவனேஸ்வரனுடைய 5வது டெலிவரி. இந்த பிச்சில் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஹெல்ப் இருந்துச்சு. அதனால வந்துட்டு அடுத்து ஸ்பின்னர் இறக்கி ஆகணும் கண்டிப்பா. பட் இவங்க ஸ்பின்னர் கம்மியா தான் இருக்காங்க. லாஸ்ட் பால் 5வது டாட் பால். ஒரு நல்ல ஒரு டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் புவனேஸ்வரன் டு சுரேஷ் லோகேஸ்வர். லாஸ்ட் பால்ல ஒரு டாட் பால் ஏந்தி ஒரு முதல் ஓவர்ல மதுரை 7 ரன்கள் விக்கெட் இழப்பில்லை. இரண்டாவது ஓவர் போலிங் போட வரது வந்துட்டு நட்ராஜன் வராருங்க. 2வது ஓவர் முதல் பந்து நட்டு டு ஹரிநிஷாந்த். நட்டு தட்டு முதல் பந்து நட்ராஜன் டு ஹரிநிஷாந்த். கட் பண்ணி விட்டுருக்காரு ஆஃப் சைட்ல. வேகமா வந்துட்டு ஃபீல்டர் கிட்ட போயிருக்கீங்க. சிங்கிள் கிடைக்கிற அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கை வந்துட்டு மாத்தி விட்டுருக்காரு. நட்ராஜன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு ஹரிநிஷாந்த். சுரேஷ் லோகேஷ் பேக் ஆன் ஸ்ட்ரைக். நட்டு தட்டு என்ன செய்ய போறாருங்க அந்த இடத்துல? நட்டு தட்டுவாரா? நட்டு தட்டு வாட் வில் ஹி டூ? 2வது வந்து நட்டு இஸ் பாலிங் டு சுரேஷ் லோகேஸ்வர். ஒரு விக்கெட் கிடைக்குமா நட்டுவுக்கு? ஸ்டம்ப் லைன். லவ்லி டெலிவரிங்க. நல்ல ஒரு லவ்லி டெலிவரி ஃப்ரம் நட்டு. 2வது வந்து பிளாக் போல்ல போட்டாரு. டாட் பால் ஆயிருக்கு அந்த இடத்துல. நாட் அவுட் கொடுத்திருக்காரு. 3வது வந்து நட்டு இஸ் பாலிங் டு லோகேஸ்வர். மதுரை 8 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ரன் ரேட் பெருசா தேவையில்லை. 28 ரன்கள் மட்டும் தான் தேவை 22 பந்துகள்ல. 3வது வந்து லெக் சைட்ல தூக்கி விட்டுருக்காரு. அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்காரு. கேரி ஆகுமா? தட்ச விக்கெட். நட்டு தட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. நட்டு தட்டி விட்டு ஒரு விக்கெட் தூக்கி இருக்காரு. சுரேஷ் லோகேஸ்வர் காலி. நட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹாப்பி மேன். முதல் விக்கெட் காலி ஃபார் மதுரை. ட்ரை பண்ணாரு கொஞ்சம் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு டைமிங் பண்ண முடியல. ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல. நட்டு தட்டுக்கு ஒரு விக்கெட். லோகேஸ்வர் அவுட் ஃபார் 2 runs from 5 balls. மதுரை 8க்கு 1.
அடுத்து உள்ள வர்றது ஸ்ரீ அபிஷேக் உள்ள வராருங்க பேட்டிங் ஆடுறது. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஸ்ரீ அபிஷேக். என்ன பண்ண போறார்? 4வது வந்து நட்டு டு ஸ்ரீ அபிஷேக். 4வது பால் யாக்கர் டாட் பால் ஆடி இருக்காருங்க. பேட்ல எட்ஜ் போட்டுருக்கு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருக்காரு. நட்டு அப்பீல் பண்ணாரு. பட் அம்பையர் சென்ஸ் நாட் அவுட். கடைசி பந்து ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் நட்டு டு ஸ்ரீ அபிஷேக். சாரி, இன்னும் 2 பால் இருக்கு. இந்த ஓவர்ல ஒரு ரன் வந்திருக்கு. 5வது பால் அவுட் சைடு. நல்ல ஃபீல்டிங் துஷார் ரகேஜர். செம கீப்பிங். நல்லா ஃபீல் பண்ணிட்டாருங்க அந்த பாலை வந்துட்டு துஷார் ரகேஜர். நட்டு வந்துட்டு திங்க் பண்றாரு, சே மிஸ் ஆயிடுச்சுடா விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு நட்டு அந்த இடத்துல. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் நட்டு டு ஸ்ரீ அபிஷேக். ஓவர்ல ஒரு ரன் தான் நட்டு கொடுத்திருக்காரு. செம பவுலிங். ஷார்ட் பால் டாப் எட்ஜ் பட்டு சிக்ஸர் போயிருக்கா. that's a huge sixer for ஸ்ரீ அபிஷேக். லாஸ்ட் பால்ல நட்டு ஒரு பவுன்சர் ட்ரை பண்ணாரு. ஆனா பவுன்சர் பேட்ல பட்டு தெரிச்சுன்னு போயிருக்கு. ஒரு 6 ரன்கள் அந்த இடத்துல. ஸோ சிக்ஸர் டு எண்ட் தி ஓவர் வித் 2 ஓவர் முடிந்த மதுரை பேந்தர்ஸ் 14க்கு 1 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. ஸோ அஜித் ராம் வராரு அடுத்து பவுலிங் போடுறதுக்கு. முதல் பந்து ஸ்பின்னர் இறங்கிருக்காங்க. இப்பதான் கடைசி 3 ஓவர். அப்போ ஸ்பின் அட்டாக் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. முதல் பந்து அபிஷேக் டு ஹரி நிஷாந்த் அடிச்சு விட்டுருக்காரு. that's a huge sixer from ஹரி நிஷாந்தோட பேட்லங்க. ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண முடியல. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் போட்ட முதல் பந்திலே ஒரு சிக்ஸர் கிடைச்சிருக்குங்க ஹரி நிஷாந்த் பேட்ல இருந்து. ஸ்ரீராம் அஜித்ராம் ஸ்லோவா போட்டாரு. பட் டைமிங் பக்காவா மாட்டிருச்சுங்க அந்த இடத்துல வந்துட்டு சிக்ஸர் கிடைச்சிருக்கு. 2வது பந்து ஸ்ரீராம் அஜித்ராம் டு ஹரி நிஷாந்த். ஆஹா, 2வது பந்து லெக் சைடுல தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். that's a boundary. ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த இடத்துல ஹரி நிஷாந்த். திருப்பூர் தமிழன்ஸ் டீப் ட்ரபிள் தற்போது மதுரை பேந்தர்ஸ் 24க்கு 2.2 ஓவரில். 3வது பந்து கம்மிங் அப் ஸ்ரீராம் அஜித்ராம் டு ஹரி நிஷாந்த். இன்னும் வெற்றி பெற 12 ரன்கள் மட்டுமே தேவை. 16 பந்துகள் இருக்கு. அஜித்ராம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரா? ஆஃப் ஸ்டம்புக்கு வெளில போட்டாரு. கட் பண்ணி விட்டுருக்காரு. கேப்பை பிக் பண்ணிருக்காரு ஹரி நிஷாந்த். 3 பந்துகள் போட்டார் அஜித்ராம். 3 பந்துகளும் பவுண்டரி. வெற்றி பெறுவதற்கு தேவை இன்னும் 8 ரன்கள் from 15 பந்துகள். ஹரி நிஷாந்த் அருமையா கேப் பிக் பண்ணிட்டாருங்க. பக்காவா கேப். கேப்டன் சாய் கிஷோர் மட்டும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன மச்சான் இப்படி பண்ற, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு அப்படின்றாரு. ஸோ 4வது பந்து கம்மிங் அப் அஜித் ராம் இஸ் bowling to ஹரி நிஷாந்த். ஹரி நிஷாந்த் 20 from 7 பால். 4வது டெலிவரி ஷார்ட்டா போட்டாரு. அவுட் சைடு ஸ்லிப் இருந்தா காலிங்க. ஐயோ மிஸ்ஃபீல்டு. மிஸ்ஃபீல்ட்ல பால் வேகமா 4க்கு போய்கிட்டு இருக்கு. தடுத்துருவாரா? தடுத்துட்டாருங்க. 2 ரன்கள் சேவ் பண்றாரு டீமுக்கு. 2.4 ஓவர்ஸ்ல மதுரை பேந்தர்ஸ் 30க்கு 1. ஸ்ரீராம் அஜித்ராம் இஸ் இன் டீப் ட்ரபிள். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு. டீம் மொத்தமா கொடுத்தது 14 ரன். இவர் போட்ட 4 பால்ல 16 ரன் கொடுத்திருக்காரு. 5வது பந்து டு ஹரி நிஷாந்த். விக்கெட் எடுத்து கொடுப்பாரா? ஷார்ட் போட்டாரு. ஆஹா, ஷார்ட்டா போட்டதும் டைமிங் கிடைக்கவில்லை. வில் கெட் 2 runs அகைன். ஹரி நிஷாந்த் வேகமாக 2 ரன்கள் ஓடி விட்டார் அந்த இடத்துல. டைரக்ட் ஹிட்டா இருந்திருக்குமோ? டைரக்ட் ஹிட்டா இருந்தா கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் நண்பர்களே. கடைசி பந்து ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப். ஹரி நிஷாந்த் இறங்கி அடிச்சாரு. மீண்டும் ஒரு அவுட் சைடு எட்ஜுங்க. 4 கிடைக்கும் நினைக்கிறேன். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி போட்டியா? இல்லங்க, சேவ் பண்ணாருன்னு நினைச்சேன். இல்லை, தட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி போட்டி. போட்டி முடிவுக்கு வருகிறது அந்த இடத்துல. மதுரை பேந்தர்ஸ் 1/4 விக்கெட்ஸ்ங்க. 7 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க அந்த இடத்துல. பவுண்டரி டு எண்ட் தி மேட்ச். நல்ல ஷாட் அடிச்சு ஹரி நிஷாந்த் வந்துட்டு மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு ஃபார் மதுரை பேந்தர்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு ஒரு நல்ல இன்னிங்ஸ் பிளே பண்ணாரு. முடிந்தது ஓட்டி. வசூல் ராஜாவின் தொல்லை நீ இந்த காலேஜுக்கு இல்லை என்பது போன்று நல்ல ஒரு பவுண்டரி அடிச்சு மேட்சை முடிச்சு வச்சிருக்காரு ஹரி நிஷாந்த். வித் தட் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி போட்டி. நல்ல இன்னிங்ஸ். ஸ்ரீ அபிஷேக் வந்துட்டு வந்தாரு. ஒரு டாப் பேஜ்ல ஒரு சிக்ஸர் கிடைச்சது அவருக்கு. நல்ல வேலை. ஸோ உங்களுக்கு இந்த மேட்சோடைய ஒரு பெஸ்ட் இது எது இருந்துச்சு சொல்லுங்க. ஸோ கேமரா ஆங்கிள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த கேமரா ஆங்கிள் பிடிச்சது அப்படின்றதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மதுரை பேந்தர்ஸ் 1/4 விக்கெட்ஸ் அண்ட் ஹரி நிஷாந்த் இஸ் நேம்ட் மேன் ஆஃப் தி மேட்ச். 28 ரன் அடிச்சிருக்காரு 10 பால். இவர் ஒருத்தரே மேட்சை முடிச்சாருங்க மொத்தமா. ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டு சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் டாக்ஸ். இல்லை நான் உங்கள் ஏபிஜே. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. டாடா பை. See you from CTD. நன்றி, வணக்கம், பாய் நண்பர்களே, பாய்.